ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லலான்னு கிச்சன் பக்கம் போனால் எதையோ செஞ்சு பயங்கரமாக வச்சுருக்காங்க. இதை சாப்பிட்டா இன்னும் பயங்கரமாக இருக்குது. கருப்பு உளுந்தங்களி. இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 கிராம் நாட்டு சக்கரை, 100 கிராம் உளுந்து, 1 ஸ்பூன் பச்சரிசி, 100 கிராம் கருப்பு உளுந்து. இப்போ நம்ம வானலில் இது எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்தெடுத்து நம்ம ஒரு ஜல்லடையில் போட்டு ஆற வச்சு எடுத்துப்போம். மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஏலக்காவை நம்ம 2 சேர்த்துக்கணும். அரைச்செடுத்த இந்த பவுடரில் நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி இதை நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கட்டியாக வர அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துப்போம். இப்போ வானலில் நெய் தாராளமாக ஊற்றிட்டு இந்த கரைச்சலை அதில் சேர்த்துட்டு நெய்யோட கலந்து வர இந்த சமயத்தில் நம்ம உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு 200 கிராம் நாட்டு சக்கரையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி எடுங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு பதம் வந்துடும். இந்த டைமில் நம்ம நெய் அதில் ஊற்ற போகிறோம். நெய் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு திரும்பவும் ஒரு கிண்டுங்க. இந்த மாவும் நெய்யும் ஒன்று சேர்ந்துட்டு அல்வா பாத்திரத்துக்கு வந்துடும். பார்த்தீங்களா, அல்வா பாத்திரத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பவுலில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இந்த அல்வாவை இதில் சேர்த்து தட்டை போட்டு கவுத்து எடுத்தா கருப்பு உளுந்தங்களி ரெடி. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சக்தி. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில்